வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சீத்தாக்கிழவனூர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பழனி ஆண்டவர் திருக்கோயில். இது ஏன் பேசும் பழனி ஆண்டவர் திருக்கோயில் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இங்க வந்து நிறைய குழந்தைகள் வந்து அந்த காலத்துல வந்து பேசாம வாய் பேச முடியாத சூழ்நிலை இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து இங்க வேண்டுதல் வச்சவங்க வந்து இந்த பேசும் பழனி ஆண்டவர் கோயில் வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க. வைக்கிறப்ப வந்து நிறைய குழந்தைகள் அது மூலியமா பேசுதுன்னு சொல்றாங்க. அதனால வந்து பேசும் பழனி ஆண்டவர் கோவில் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. வாங்க உள்ள வந்து பார்க்க போறோம். வணக்கம் சாமி. வணக்கம். சாமி உங்க பேரு? என் பேர் வந்து கணேசன். கணேசன். ஆமாம், அய்யலூர். அய்யலூர் ஊர் நினைக்கிற வகையில் சொந்தம். சரி சாமி. சரி சாமி. இப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பேசும் பழனி ஆண்டவர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காண்டி இந்த பேர் வந்தது சாமி? அதாவது பேசும் பழனி ஆண்டவர்னா இந்த கோயிலினுடைய பூர்வீகம் வந்து இங்கே கிடையாது. சரி சார். பேசும் பழனி ஆண்டவர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு பக்கத்துல தென்பெண்ணை ஆற்றங்கரை இருக்கு பார்த்தீங்களா? சரி சார். அதுக்கு பக்கத்துல ஒரு பாறையில வந்து சுவாமி அமர்ந்தாரு. சரி. இங்க இந்த கோயிலினுடைய ஆரம்பிச்ச குருசுவாமி வந்து விவசாயி. அவர் கனவுல வந்து சுவாமி சொல்லி இங்க இருந்து வந்து கும்பகோணத்துல இருந்து ஒருத்தர் தக்காளி வியாபாரத்துக்காண்டி ஒட்டஞ்சத்திரம் டு கும்பகோணம் போவார். அப்போ வந்து இங்கனக்குள்ள நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து சுவாமி சொல்றாரு, 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க. போய் அங்க பாக்குறப்ப அது மாதிரி சுவாமி கனவுல சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு பாறையில வந்து தென்பெண்ணை ஆற்றுங்கிற ஓரத்துல திருக்கோயிலூர், அதுக்கு பக்கத்துல வந்து சுவாமி இருக்காரு. அப்புறம் வந்து சுவாமிக்கு வந்து முதல்ல அப்பதான் வந்து அருள் இறங்குற கனவுல சொன்னதுக்கு அப்புறம் அங்க போனோம்னா அருள் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து நான் உடம்புல இறங்கி வந்து அருள் வாக்கு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி வந்து வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து நிறைய குழந்தைகள் பேசாம இருந்திருக்காங்க அந்த ஏரியால. அப்போ வந்து நான் எல்லாத்தையும் பேச வைப்பேன்னு சொல்லிட்டு வாரம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அடுத்த வாரத்தில் வந்து ஒரு 7 பேருக்கும் என்னமோ வந்து குழந்தைகளுக்குள்ள பேசிட்டாங்க. முதல்ல சுவாமி வந்து அங்கதான் போய் அருள்வாக்கு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் இங்க இருந்து வெள்ளிக்கிழமை அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்க இருந்து அங்க போய் சொல்ல முடியலன்னு சொல்லி கேட்கிறப்ப நான் உன் கூட வர்றேன், இப்போ இடத்துல வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து சுவாமி வந்து இங்க வந்தார். அதனாலதான் முதல்ல சுவாமிக்கு என்ன பேரு சூட்டலாம் அப்படின்னு அவங்க நிர்ணயம் செய்யறப்ப வந்து அதாவது குழந்தைங்களை பேச வச்சனால பேசும் பழனி ஆண்டவர். அதாவது பழனியில வந்து அதுக்கு அடுத்து வந்து உத்தரவு வந்து பழனிக்கு போறதுக்கு கொடுத்தாரு. அதனால பேசும் பழனி ஆண்டவர் முருகனுக்கு வந்து அப்படி ஒரு பெயர் வந்து இந்த கோயில்ல வந்து நிறுவப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவாமி வந்து 3 வருஷம் இங்க இருந்து பெரிய சுவாமி வந்து போய் பழனி அருளோட போய் மேல இருந்து பழனி மலையில இருந்து கீழே படியிலேயே உருண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு இது நிகழ்வு இந்த கோயில்ல நடந்துருக்கு. அதுக்கப்புறம் கீழே உருண்டு வரப்ப மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தமெல்லாம் வந்து அவரால் வந்து சுவாமிகிட்ட கதறாரு, என்னால இந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்ற முடியல அப்படின்றப்ப அப்ப வந்து முருகன் மறுபடியும் அருள்வாக்கு சொல்றாரு, இந்த வேண்டுதல் உனக்கு போதும், தேர் இழுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்கிற அந்த பக்கம் இருக்கு. தைப்பூசத்துக்கு தேர் இழுத்து முதுகுல அழகு போட்டு தேர் இழுத்து வா அப்படின்னு சொல்லி வந்து முருகப்பெருமானே சொல்றாரு. அப்புறம் வந்து முருகப்பெருமானுக்கு இங்க இருந்து வந்து அப்போ வந்து 32 அடியில தேர் போகும். 32 அடியில அவர் மட்டும்தான் எழுப்பாரு, சுவாமி மட்டும்தான் எழுப்பாரு. சுமார் இந்த கோயில் வந்து 61 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 61 வருஷங்கள் வந்து இந்த கோயில் நிறுவப்பட்டிருக்கு. 61 வருஷமாவும் தைப்பூசத்துக்கு தேர் இங்க இருந்து போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு கோயில்களுக்கும் போயிட்டு இருக்கு. இது பழனிக்கு மட்டும்னு போனதில்ல. பழனி, அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமி மலை, நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல மருதமலை, சரி, ஆறுபட வீட்டுக்கும் போயிருக்காரு, பழமுதிர்ச்சோலை, விராலிமலை அப்படின்னு. அதாவது அந்தந்த வருஷங்கள் வந்து தைப்பூசம் வந்து பிரம்மாண்டமா நடக்கும். ஆமா, பிரம்மாண்டமா நடக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வருஷத்துல போறப்ப வந்து இடைப்பட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுவாமி வந்து அருள்வாக்கு சொல்லுவார், அடுத்த வருஷம் இந்த கோயிலுக்கு போறது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இப்போ 3 வருஷமா கண்டினியூவா பழனி போனாங்க, அருள்வாக்கு அங்கதான் கொடுத்தாரு. இந்த வருஷம் அருள்வாக்கு எங்க கொடுத்துருக்காருன்னா அடுத்த வருஷம் திருப்பரங்குன்றத்துக்கு போறதுக்கு அருள்வாக்கு கொடுத்துருக்காரு. ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி போனாரு திருப்பரங்குன்றம். இப்போ மறுபடியும் அந்த அருள்வாக்கு வந்து முருகப்பெருமான் வந்து வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அது மாதிரி இங்க நிறைய பேருக்கு வந்து மாங்கல்யம், அதாவது முருகப்பெருமான் வந்து செவ்வாய் அதிபதியா இருப்பாரு. அதாவது முருகனுக்கு முதல் வாகனம் ஆட்டுக்கடா வாகனம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துல இருக்கிறவருக்கும் ஆட்டுக்கடா தான் இருக்கு. இந்த வெளியே இருக்க 62 அடியில இருக்க சிலைக்கும் ஆட்டுக்கடாய் தான் வாகனம். பிரதானமே அதான், முருகப்பெருமானுக்கு இங்க பிரதானம். அதே மாதிரி அம்பாள் பாத்தீங்கன்னா 32 அடியில இருப்பா. கானகத்து மாரியம்பிகை பேரு, கானகத்து மாரியம்மன் அம்பிகை பேரு. இந்த அம்பனை அந்த அம்பானு வந்து இந்த ஊரு கிடையாது. இந்த அம்பாளுக்கு பூர்வீகம் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்துல. ஆமா, அது மாதிரி எல்லாமே அவங்கவங்க தேடி வந்து அமர்ந்துகிட்ட இடம் இது. அதனால வந்து இங்க வந்து முருகப்பெருமான் வந்து முதல் மூர்த்தியா சுப்பிரமணியரா இருப்பாரு எப்பயுமே. அது மாதிரி இந்த கோயில்ல வந்து முதல் மூர்த்தியா சுப்பிரமணியா இருப்பாரு. வேர்ல்டுல எங்கேயுமே கிடையாது. ஒரு பிரசித்தி பெற்றது என்னன்னா முருகப்பெருமான் ஆட்டுக்கடாயோ இருக்கிறது நம்ம கோயில்ல மட்டும்தான். வேர்ல்டுல எங்கேயுமே கிடையாது. எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பாருங்க,
எந்த இதுலயுமே கிடையாது. ஆட்டுக்கடாயோட முருகன் எங்கேயுமே இருக்க மாட்டாரு. அதாவது சம்ஹாரம் பண்றப்ப வருவாரு. ம். சூரசம்ஹாரம் நடக்கும் பாத்தீங்களா? ஆமா. தீபாவளி முடிஞ்சு 6 நாள் சத்ரு சம்ஹாரம் அந்த இது நடக்கும். ம். அந்த 6 நாள் பாத்தீங்கன்னா 6வது நாள் வந்து முருகப்பெருமான் வந்து ஆட்டுக்கடாயில வருவார் சூரனை ம். வதம் பண்றதுக்கு. ம். முதல் வாகனமா வந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நம்ம கோயில்ல பிரதானமே வந்து ஆட்டுக்கடா தான். ஆட்டுக்கடா. கோயில்ல வந்து பிரதானமே ஆட்டுக்கடா தான். தைப்பூசத்துக்கு பயங்கரமா இருக்கும். ஒரு 15,000 20,000 பக்தர்கள் வருவாங்க. தைப்பூச பிரம்மாண்ட விழா இங்க. அதுக்கப்புறம் பங்குனி உத்தரம். அதுக்கப்புறம் வைகாசி விசாகத்துக்கு வந்து முருகப்பெருமான் பல்லக்குல ஏறி இங்க இருந்து அய்யலூர் கடைவீதி நகர்வலம் பூரா சுற்றிட்டு திரும்ப வருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை நடக்கும். அதுக்கப்புறம் புரட்டாசி மாசம் தான் கோயில் முதல் துவங்கப்பட்ட நாள். ஆண்டு விழா. அந்த வருஷம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சேவக பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சேமத்துல இருப்பார். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அவர் வெளியே வருவார். மிச்ச நாட்கள்ல வந்து பெருமாள் உள்ளே இருப்பாரு. பெருமாள் வந்து அவர் உள்ளே இருப்பார். பார்க்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் வந்து அன்னைக்கு அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு 3 நாள் வெளியே இருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்ப உள்ள தூக்கி சேமத்துல வச்சிருவாங்க. புரட்டாசி ஆண்டு விழா கோயிலோட வருடாபிஷேகம் ஆண்டு விழா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை மாசம் தீப திருவிழா பிரம்மாண்டமா நடக்கும். மேல தீபம் கோயில் திருவிழா தீபம் ஏற்றுவாங்க. சுவாமி அன்னைக்கு பல்லக்குல புறப்படுவாரு. அப்படியே கடைவீதி நகர்வலம் போயிட்டு திரும்ப வந்து இங்க சொக்கப்பனை அப்படின்ற நிகழ்வு வந்து நடைபெறும். முடிஞ்ச உடனே கார்த்திகை மாசம் அது முடிஞ்ச உடனே அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா தை மாசம் தைப்பூச விழா 9 நாள் கொடியேற்றுவாங்க. கொடியேற்றத்தோட நடந்து 9 நாள் திருவிழா நடக்கும். 9வது நாளுக்கு 8வது நாள் வந்து அம்பாள் வந்து கங்கை கரைக்கு சென்று வேப்பில கரகம் ஜோடிச்சு அம்பாள் வந்து பூக்குழி இறங்குவாங்க. ஒரு 5000 பேர் வந்து இறங்குவாங்க பூக்குழி இறங்குவாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலைல பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து எங்கேயுமே நடைபெறாத ஒரு விஷயம் என்னன்னா அபிஷேகம் சுவாமிக்கு நடக்கும். அதை மட்டும் தான் எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனா இந்த கோயில்ல ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சக்தி கரகம் ஜோடிச்சு கொண்டு வருவாங்க. அம்பாள் அலங்காரத்துல வருவா, முக கைகள்லாம் வச்சு. அது போக சக்தி கிரகம் ஒன்று ஜோடிச்சு கொண்டு வருவாங்க. அந்த சக்தி கிரகம் முருகனுக்கு முன்னாடி வச்சுருவாங்க. அது மேல வந்து சக்தி வேலு ஒண்ணு மூடுவாங்க. 9 நூல் போடுவாங்க. சுவாமியினுடைய திருமேனிக்கும் அந்த சக்தி கரகத்துக்கும் அந்த வேலுக்கும் மொத்தம் 9 நூல் போடுவாங்க. 108 மூலிகைகளால் அபிஷேகம் நடக்கும். 108. இது ஒவ்வொரு பங்குனி உத்தரம் மொத்த திருக்கோயில் 5 விசேஷத்துல பெரிய விசேஷத்துல 48 மூலிகை, அடுத்து 108 மூலிகை. நண்பர்களே, இதுதான் அந்த கோயிலோட முகப்பு. உள்ள அந்த கோயிலுக்குள்ள போறோம். பழனி ஆண்டவர் கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில்னு சொல்றாங்க. தை மாசத்துல அந்த பூசை வருது பாத்தீங்களா, தைப்பூசம். அந்த சமயத்துல வந்து பிரம்மாண்டமா வந்து இங்க அய்யலூர்ல வந்து தேர் திருவிழா நடக்கும்னு சொல்றாங்க. இங்க பாக்குறது வந்து இது வந்து முருகன் சிலைங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 அடி 50 அடி உயரத்துக்கு கட்டியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஆட்டுக்கிடாய் வடிவில் வந்து முருகன் வந்து காட்சி தரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்கே மட்டும்தான் இந்த அய்யலூர்ல மட்டும்தான் ஆட்டுக்கிடாயோட முருகன் வந்து காட்சி தர்றதா சொல்றாங்க. எங்கேயுமே இருக்காதாமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கோயில். வேண்டுதல் வந்து ஃபுல்லா நிறைவேறும், எல்லா விதமான வேண்டுதலையும் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற தேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து அழகு குத்தி பூரா அய்யலூர் பூரா வந்து வலம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த கோயில். பாருங்க, கிட்டத்தட்ட 50 அடி உயரத்துல வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த கோயில். பிரம்மாண்டமா இருக்கு. ஆட்டுக்கடாயோட சேர்த்து கட்டியிருக்கிறாங்க முருகன் கோயில். வாங்க இந்த பக்கம் போலாம். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய பிரம்மாண்ட சாமி சிலை, உயரமான சிலை இருக்கு. இது என்ன சாமின்னு பாத்தீங்கன்னா கானகத்து மாரியம்மன் பேசும்பழனி அப்படின்னு போட்டிருக்காங்க. கானகத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லி கானகத்து மாரியம்மன் சொல்றாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 அடி உயரம், 50 அடி உயரத்துல காட்சி தரக்கூடிய அளவுல இருக்கு. இதெல்லாம் பூரா விளக்கு தீபம் ஏத்துற இடம் பூராமே. பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், இடத்துல பிரச்சனைகள், அண்ணன் தம்பி பிரச்சனைகள்,
எல்லா கஷ்டங்களுக்குமே இங்கே வர்றாங்க. வந்து சொன்னால் இங்கே சொல்கிற வேண்டுதல் வந்து பலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உள்ள போகலாம். இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இது மண்டபம். பெருமாள் முருகன் இங்கே தான் நம்மளுக்கு காட்சி தர்றாரு. இந்த பெருமாள் கோயிலும் இருக்கிறதா சொல்றாங்க. ஆலய குரு சுவாமிகள் தீர்த்தன் அப்படின்னு இருக்கு. ஒரு நந்தி சிலை, பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் சிலை ஒன்று இருக்கு. இங்க கானகத்து மாரியம்மன். உங்களை அதிகமாக கவர் பண்ணக்கூடாது மூளை வருதுனால. ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்கு. இங்க வந்து வினை தீர்க்கும் விநாயகர் ஒருத்தர் இருக்காரு. 2 விநாயகர் இருக்காரு. அங்க பக்கத்துல வந்து ஒரு நவக்கிரகங்கள் இருக்கு. எல்லா வசதியும் பண்ணி நவக்கிரகங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வினை தீர்க்கும் நவக்கிரகங்கள். இங்க வந்து இடும்பன் சன்னதி ஒன்று இருக்கு. இதான் வந்து இடும்பனோட கோயில் சன்னதி சாமி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கோயிலை கட்டினவரோட ஜீவ சமாதி இருக்கு. இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, இவர் தான் அந்த கோயிலை கட்டினவர். ஸ்ரீமத் தீர்த்தன் சுவாமிகள். இந்த கோயிலை கட்டினவர் இவர் தான். இவரோட ஜீவ சமாதி தான் இங்கே இருக்குது. இதுதான் நம்ம பார்க்குறோம் நண்பர்களே.